மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாயிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பில்லா திருநாமம் இன்றும் என்றும் சதாகாலங்களிலும் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய அனாதி தீர்மானத்தின்படி இந்த ஒரு நாள் தியான முகாமை முன்னிட்டு கர்த்தருடைய சமூகத்தில் பல்வேறு இடங்களில் இருந்து நாம் கூடி வரவும், கர்த்தரை மகிமைப்படுத்தவும், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக ஆண்டவருடைய வார்த்தைகளில் இருந்து கற்றுக்கொள்ளவும் நல்லதொரு வாய்ப்பை ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளின் நம்முடைய இந்த தொடர் நிகழ்ச்சிகளின் இறுதி நேரத்திற்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். சுவிசேஷ செய்தியை அறிவிக்கிற, கேட்கிற ஒரு நல்ல சந்தர்ப்பமாக இந்த தருணத்தை நாம் பயன்படுத்தி கொள்ளவிருக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அகில உலக இரட்சகரை மனித சமுதாயத்தின் நடுவில் உயர்த்தி காட்ட கடனாளிகளாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு தந்திருக்கிறார். இந்த இரவு நேர சுவிசேஷ செய்திக்கு ஆதாரமாக ஒரு வேத பகுதியை வாசிக்கும்படி விரும்புகிறேன். அப்போஸ்தல நடபடிகளின் புத்தகம் 16வது அதிகாரம். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 34வது வசனம் வரை வாசித்து தியானிப்போம். வாசிக்க வேண்டிய வேத பகுதி அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 22 முதல் 34 வசனங்கள். அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலைகளை வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவல் அறையில் அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தான். அவர்கள் கால்களை தொழுமரத்தில் அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்கள் உட்காவலறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தான். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகளெல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போயிற்று. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடிப்போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ளப் போனான். பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றான். அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டிலிருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். மேலும் ராத்திரியில் அந்நேரத்திலே தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். பின்பு அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மனமகிழ்ச்சியாயிருந்தான். ஆமென். ஆண்டவர் தாமே இப்பொழுது நாம் வாசித்த இந்த வேத பகுதியை நமக்கு ஆசீர்வதித்து தந்தருளுவாராக. இந்த பகுதியை மையமாக வைத்து இந்த இரவு நேர நற்செய்தியை, சுவிசேஷத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படி
விரும்புகிறேன். நான் வாசித்த இந்த சம்பவம் விசுவாசிகளான உங்களுக்கு நன்கு தெரிந்த அறிமுகமான ஒரு வேத பகுதி. ஆகையினாலே இதை பற்றி அறிமுக உரை நிகழ்த்த வேண்டிய அவசியம் இருக்காது என்று எண்ணுகிறேன். எனினும் ஓரிரு வார்த்தைகளில் நான் அதை சுட்டி காண்பிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது சுவிசேஷத்தின் நிமித்தமாக அவர் மேற்கொண்ட பயணங்கள் மிஷனரி பயணங்கள் என்றோ நற்செய்தி பயணங்கள் என்றோ அழைக்கப்படுகின்றன. அத்தகைய 4 பயணங்கள் பவுலப்போஸ்தலன் செய்திருக்கிறதாக அப்போஸ்தல நடபடிகளின் புத்தகத்தின் உதவியோடும் நிருபங்களின் உதவியோடும் நாம் புரிந்து கொள்ள முடியும். அதிலே அவருடைய 2வது நற்செய்தி பயணத்தின் போது அவர் சந்தித்து ஊழியம் செய்த ஒரு நகரம் மாசிடோனியாவில் உள்ள பிலிப்பி பட்டணம். அந்த பட்டணத்தில் நடைபெற்ற ஊழியங்களை பற்றிய விவரண குறிப்புகள் இந்த அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் இடம்பெறுகிறது. அதிலும் குறிப்பாக பவுலும் குழுவினர் உடன் ஊழியரும் இங்கே சென்றார்கள். அங்கே சென்று அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கித்தார். பவுலப்போஸ்தலன் முதலாவதாக ஒரு பக்தியுள்ள ஒரு பெண்மணி ரட்சிக்கப்பட்டார்கள், லீதியாள். அதைத் தொடர்ந்து குறி சொல்லுகிற ஆவியை உடைய ஒரு பெண் தன்னுடைய இந்த தொழிலின் மூலமாக தன்னுடைய எஜமான்களுக்கு வருவாயை ஈட்டி தந்து கொண்டிருந்த அவள் மனமாற்றம் பெறுகிறாள், ஒரு பெரிய விடுதலையை பெற்றுக்கொள்ளுகிறாள். இது 2வதாக எடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கு கர்த்தருக்குள் வந்த ஒரு நபர். 3வதாக இந்த சிறைச்சாலை அதிகாரி, அவன் குடும்பமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருந்தான் என்று அவனை பற்றி சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதில் இந்த 3வது சம்பவத்தை மையமாக வைத்துத்தான் இந்த நற்செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். அதற்கு முன்னதாக ஒரு குறிப்பை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். சுவிசேஷம் பவுலப்போஸ்தலன் மூலமாக ஆசியாவிலிருந்து ஐரோப்பா கண்டத்திற்கு முதலாவதாக பயணிக்கிற சந்தர்ப்பம் இதுதான். இங்கே பிலிப்பி பட்டணத்தில் இவர்கள் போய் ஊழியம் தொடங்கின பொழுது ஆத்துமாக்கள் மொத்தம் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டு வந்தார்களோ நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தரால் சந்திக்கப்பட்ட விடுதலை பெற்ற 3 நபர்களை பற்றிய குறிப்புகளை நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த 3 நபர்களும் சமுதாயத்தில் அல்லது மக்கள் மத்தியில் 3 வித்தியாசமான அந்தஸ்தில் வாழ்ந்து வந்தவர்கள். முதலாவது ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளே வந்த லீதியாள் என்கின்ற அந்த பெண்மணி ஒரு மேட்டுக்குடியை சார்ந்த ஒரு பெண்மணி, பக்தியுள்ளவள். அவள் ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளே கடந்து வருகிறாள். அடுத்து நாம் பார்ப்பது ஒரு குறி சொல்லுகிற ஆவியை உடைய பெண்மணி. அதற்கு நேர் எதிரடையாக சமுதாயத்தின் அடித்தட்டில் கிடக்கின்ற ஒரு பரிதாபத்திற்குரிய பெண். 3வது ஒரு அரசு உத்தியோகஸ்தன், சிறைச்சாலை அதிகாரி. இவனை சுவிசேஷம் மாற்றுகிறது. அப்போ சமுதாயத்தில் 3 வித்தியாசமான ஸ்டேட்டஸுகளில், அந்தஸ்துகளில் இருந்த மனிதர்கள் சுவிசேஷத்தினாலே விடுதலை பெறுகிறதை, மாற்றம் பெறுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் மனுக்குலத்தை நேசிக்கிறார், உங்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். நீங்கள் சமுதாயத்திலே எப்படிப்பட்ட அந்தஸ்தில் இருக்கிறீர்கள் என்பதை பொறுத்து அவர் உங்களை நேசிக்கிறார் என்று சொல்ல முடியாது.
நாம் எப்படிப்பட்டவர்களாகவும் இருக்கலாம். மற்றவர்களால் நேசிக்கப்படுவதற்கு தகுதியற்றவர்களாக இருக்கலாம். எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். ஏன், நம்முடைய வாழ்க்கையை குறித்து நாமே தனிமையிலே உட்கார்ந்து யோசிக்கும்போது நாமே நம்மை வெறுக்கக்கூடிய அளவிற்கு அருவருப்பு நிறைந்த வாழ்க்கையாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மையும் நேசிக்கிறார், உங்களையும் நேசிக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையையும் மறுரூபமாக்கும்படி, மாற்றும்படி விரும்புகிறார். இருளில் அடைபட்டு கிடக்கின்ற, இருள் சூழ்ந்து கிடக்கின்ற உங்களுடைய வாழ்க்கையை ஒளிமயமாக்கும்படி விரும்புகிறார். ஆக பிலிப்பி பட்டணத்தில் 3 வித்தியாசமான சமூக அந்தஸ்தில் இருந்தவர்கள் கர்த்தருக்குள்ளே வழிநடத்தப்படுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் இது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. சகேயு போன்ற ஊழல் பேர்வழிகள், நீங்கள் சகேயுவை பற்றி சிந்திக்கும் போது அவன் ஆயக்காரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் நற்செய்தி நூல்களை வாசிக்கும் போது ஆயக்காரர்களை பற்றி குறிப்பிடுகிற பெரும்பான்மையான இடங்களில் ஆயக்காரரும் பாவிகளும், ஆயக்காரரும் வேசிகளும் அப்படி தான் சேர்த்து சொல்லப்படும். அப்போது பாவிகளோடும் வேசிகளோடும் ஒப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு தரம் தாழ்ந்து போயிருந்த ஒரு மக்கள் கூட்டம் ஆயக்காரர்கள். அவர்களையும் நேசிக்கிறார். அந்த சகேயுவையும் நேசித்தார். அவனுடைய வீட்டிலே தங்கினார். ஏன், அதே இனத்தை சார்ந்த மத்தேயுவை தம்முடைய அப்போஸ்தலர்களில் ஒருவனாக மாற்றினார். சமுதாயத்தில் எந்த இழிநிலையில் கிடக்கிறவர்களாக இருந்தாலும் அவர் நேசிக்கிறார் என்பதற்கு இது நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. அதே போல இவர்களை நேசித்த ஆண்டவர் சமூகத்தில் மேல் மட்டத்தில் இருக்கிறவர்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லா விதமான யோக்கியமான சிறப்பு அம்சங்களையும் கொண்டவன் உலக கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது. நிக்கோதேமு, அரிமத்தியா ஊரை சார்ந்த யோசேப்பு, இவர்களெல்லாம் தங்களுடைய மனிதர்களுள் மாணிக்கமாக விளங்கின மேன்மக்கள். அவர்களையும் நேசிக்கிறார். அதே போல குறி சொல்லுகிற ஆவியை உடைய பெண்மணி, சமுதாயத்தின் அடிமட்டத்தில் கிடக்கிற பெண், அவளையும் ஆண்டவர் நேசிக்கிறார். அப்போ ஆண்டவருடைய அன்பிற்கு புறம்பானவர்கள் யாருமே இல்லை. நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் உங்களை நேசிக்கிற ஒரு ஆண்டவர் இந்த இரவில் உங்கள் முன்பாக நிற்கிறார். அவருடைய அன்பை உங்களுடைய வாழ்விலை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். உங்களுடைய இதய கதவை நீங்கள் திறந்து அவரை உள்ளத்திலே ஏற்றால் அவருடைய அன்பினால் உங்களுடைய வாழ்க்கை அலங்கரிக்கப்படும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. சரி, அப்படி அந்த சபை வளர்ந்து பெருக எதிரியாகிய பிசாசானவன் இந்த ஊழியத்தை தடுக்க முயற்சிக்கிறான், ஊழியர்களை தாக்க முயற்சிக்கிறான், அந்த இடத்தை விட்டு அவர்களை துரத்தி விடுவதற்கு முயற்சிக்கிறான். ஆகவே அதன் விளைவாக அதிகாரிகள் அவரை, பவுலையும் உடன் ஊழியரையும் பிடித்து சிறையில் அடைக்கிறார்கள், துன்புறுத்துகிறார்கள், அநேக அடிகளால் அடிக்கிறார்கள். காளை தொழுமரத்தில் மாட்டி சிறைச்சாலைகளை போட்டு விட்டார்கள். நள்ளிரவில் அவர்கள் கர்த்தரை பாடி துதிக்கிறார்கள், பாடுகிறார்கள், மைமைப்படுத்துகிறார்கள். அதன் பின் நடக்கிற சம்பவம் என்ன என்பது உங்களுக்கு தெரியும். இந்த சம்பவத்தை மையமாக வைத்து நற்செய்தியை, சுவிசேஷத்தை உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். எப்படி என்று கேட்கிறீர்களா? இந்த சம்பவத்தை வைத்து எப்படி ஒரு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க முடியும், அறிவிக்க முடியும் என்று கேட்கிறீர்களா? கொஞ்சம் நான் விளக்கி சொல்லி வருகிறேன், அப்பொழுதே அது உங்களுக்கு புரியும். இந்த பகுதி ஒரு சோகத்தில் ஆரம்பித்து ஒரு மகிழ்ச்சியான அனுபவத்தை கூறி முடிவடைகிறதை பார்க்கலாம். தற்கொலைக்கு முயற்சிக்கின்ற ஒரு மனிதனுடைய சோகமான துவக்கத்துடன் ஆரம்பமாகிறது இந்த நிகழ்வு. முடியும் போது அவன் தன் வீட்டார் அனைவரோடும் கூட கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாய் இருந்தான் என்று சொல்லி மங்களகரமான இனிய ஒரு அனுபவத்தோடு கூட அந்த சம்பவம் முடிவடைகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே சொல்லுவதுதான் முடிவடைகிறதே தவிர அவன் அனுபவித்த சந்தோஷம், மகிழ்ச்சி என்பது வாழ்நாள் முழுவதும் தொடரக்கூடியதாக இருந்தது.
இன்றைக்கும் மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தை விரும்புகிறார்கள், மகிழ்ச்சியை விரும்புகிறார்கள். அதற்காக எதையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு மனிதர்கள் ஆறுதலையும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் வாழ்க்கையிலே விரும்புகிறார்கள் என்பதற்கு பல உதாரணங்களை சொல்லலாம். ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் ஒரு முறை சொன்னார். மிக செல்வாக்கு படைத்தவர், பல தொழிற்சாலைகளை தனக்கு சொந்தமாக கொண்டவர், கோடிக்கணக்கான பணத்திற்கு சொந்தக்காரர். அவர் சொன்னார், பணத்தினாலே வாழ்க்கையிலே நான் விரும்புகின்ற எதை வேண்டுமானாலும் என்னால் வாங்க முடியும், அப்படி நான் வாங்கியிருக்கிறேன். ஆனால் தாமதமாகத்தான் தெரிந்தது, பணத்தினாலே நான் விரும்புகிற எதை வேண்டுமானாலும் வாங்க முடியும், ஆனால் நான் விரும்புகிற மன அமைதியை, நிம்மதியை, மகிழ்ச்சியை என் பணம் கொடுத்து வாங்க முடியாது என்பதை தாமதமாக புரிந்து கொண்டேன் என்று சொன்னார். அப்போ எந்த அளவுக்கு அவருடைய மனம், வாழ்க்கை வெறுப்படைந்து போய் இருந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அதுபோலவே இன்னொரு 23 வயது நிரம்பின ஒரு இளைஞன், அவன் சொல்லும்போது சொன்னான், வாழ்க்கையின் வசந்தங்கள் என்னை வரவேற்க காத்திருக்கின்றன. ஏனென்றால் எனக்கு வயது 23 மட்டும். வாழ்க்கையிலே நான் அனுபவிக்க வேண்டிய சந்தோஷங்கள், மகிழ்ச்சிகள், இனிய அனுபவங்கள் எவ்வளவோ இருக்கின்றன. ஆனால் வாழ வேண்டும் என்ற ஆசை எனக்கு துளியளவும் இல்லாமல் இருக்கிறது. நான் என்ன செய்யட்டும் என்று கதறினான். 23 வயது நிரம்பின ஒரு இளைஞன். அதுபோல ஹாலிவுட் திரைப்படத்துறையில் புகழ்பெற்ற ஒரு ஆக்ட்ரஸ், நடிகை, ஒரு முறை பேட்டி கொடுக்கும்போது சொன்னார்கள் அந்த அம்மா, ஒரு பெண் மகிழ்ச்சியாய், சந்தோஷமாய், திருப்தியாய் வாழ்வதற்கு என்னென்ன அவசியமோ அத்தனையும் என்னிடத்தில் இருக்கிறது. என்னுடைய அழகு முதற்கொண்டு சொத்து சுகங்கள், வசதி வாய்ப்புகள், பெயர் புகழ் அனைத்தும் என்னிடம் இருக்கிறது. ஆனால் உலகத்திலேயே துர்ப்பாக்கியமான ஒரு பெண்ணாக நான் இருக்கிறேன். என் வாழ்க்கையிலே அமைதி இல்லை, நிம்மதி இல்லை என்று கதறினாள் அந்த பெண்மணி. 76 வயதை நிரம்பின டாக்டர் ரெக்ஸ் பீச் என்ற ஒருவர், சிறந்த கதை ஆசிரியர், ஒரு மிகச்சிறந்த நாவலிஸ்ட், அநேக நாவல்கள், கதைகளை எழுதியிருக்கிறார். அவராலே எழுதப்பட்ட பல நாவல்கள், கதைகள் ஆங்கில சினிமாக்களாக, திரைப்படங்களாக தயாரிக்கப்பட்டு உலகம் முழுவதிலும் திரையரங்குகளில் வெற்றி நடை போட்டு ஓடின. அதனாலே உலகமெங்கிலும் அவருக்கு ஏராளமான பெரும் ரசிகர்கள் கூட்டம் இருந்தது. அப்படிப்பட்ட அந்த மனிதன் தன்னுடைய 76வது வயதில் தன்னுடைய அறையிலே துப்பாக்கியால் தன்னைத்தானே சுட்டுக்கொண்டு இரத்த வெள்ளத்தில் செத்து கிடந்தார். ஏன் இந்த பரிதாபம்? அவருக்கு இருந்த, உலகம் முழுவதிலும் இருந்த ரசிகர்கள் கூட்டம், எண்ணிக்கையில் அடங்காத சொத்து சுகங்கள், என்ன பயன்? வாழ்க்கை தற்கொலையில் முடிந்தது. காரணம், அமைதி இல்லை, நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. நம்முடைய அன்றாட வாழ்விலே நாம் உபயோகிக்கிற ஒரு பொருள், எரிபொருள் டீசல். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வருஷத்திற்கு முன்பு, காலகட்டத்திற்கு முன்பு, ஆங்கில அகராதியில் மட்டுமல்ல, எந்த ஒரு சொல்லகராதியிலும் டீசல் என்கின்ற பெயரை, அந்த வார்த்தையை கண்டுபிடிக்க முடியாது. இப்போது நாம் அதை எரிபொருளுக்காக பயன்படுத்துகிறோம். அந்த வார்த்தையை டீசல் என்று, அந்த டீசலை பற்றி நாம் சொல்லுவதற்கு பயன்படுத்துகிறோம். ஆனால் உண்மையிலேயே அது முதலாவதாக ஒரு மனிதனுக்கு சூட்டப்பட்ட பெயர். அந்த மனிதனுடைய பெயர் ருடால்ஃப் டீசல் என்பது. எளிமையான ஒரு குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த பையன், ஆனால் நன்றாக படிக்கிற பையன்,
நல்ல புத்திசாலியான பையன். எதையாவது ஒன்றை துரு துரு என்று அவன் ஆராய்ச்சி பண்ணுவதிலே மிகுந்த நேரத்தை செலவிட்டான். அவனுடைய அறிவுத்திறனை பயன்படுத்தி 20 ஆண்டு கால அயராத உழைப்பு, அதன் விளைவாக ஒரு என்ஜினை, ஒரு எந்திரத்தை கண்டுபிடித்தான், உருவாக்கினான். அது டீசல் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டதினால் அந்த என்ஜினுக்கு டீசல் என்ஜின் என்ற பெயர் வந்தது. பிற்காலத்தில் அது டீசல் என்கின்ற எரிபொருளை பயன்படுத்தி உபயோகிக்க தொடங்கினால் இது பெட்ரோல் என்ஜின், இது டீசல் என்ஜின் என்றெல்லாம் நான் சொல்லுகிறோம். இந்த டீசல் ஒரு நாளிலே புகழின் சிகரத்தை எட்டி பிடித்தார். மிகப்பெரிய செல்வந்தர். அவர் 20 வருட கால தன்னுடைய ஆராய்ச்சியை ஒரு டயக்ராம் போட்டு வைத்தார். அந்த என்ஜின் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும், இருக்க போகிறது, எப்படி அது செயல்பட போகிறது, அதனால் மனுக்குலத்திற்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகிறது என்பதெல்லாம் மிக சாமர்த்தியமாக அவர் ஆராய்ச்சி செய்து உருவாக்கினார். ஆனால் வசதி இல்லையானதால் அதை தயாரித்து வெளியிலே கொண்டு வருவதற்கு அவருக்கு முடியவில்லை. இங்கிலாந்து தேசத்தில் உள்ள மிகப்பெரிய பணக்காரர்களை பார்த்து உதவி கேட்டார். ஐயா, நான் இப்படி நீண்ட வருடங்கள் என்னுடைய கடின உழைப்பு, இதனாலே நான் இப்படி ஒரு எந்திரத்தை தயாரித்திருக்கிறேன், அதனுடைய டயக்ராம் இது, ஆனால் அதை வெளியிலே கொண்டு வருவதற்கு எனக்கு வசதி இல்லை. நீங்கள் மட்டும் கொஞ்சம் பணம் கொடுத்து உதவி செய்தால் இதை நான் உருவாக்கி வெளியே கொண்டு வருவேன். மக்களுக்கு இது மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும், அதனுடைய அருமை அப்பொழுது தெரியும் என்று சொன்னார். ஆனால் இவருடைய தோற்றத்தை பார்த்து இவர் மேலே நம்பிக்கை இல்லாத செல்வந்தர்கள் பொருளுதவி செய்ய முன்வரவில்லை. இறுதியில் சளைக்காமல் முயற்சித்தார். கல்லுக்குள் ஈரம் என்பதைப் போல ஒரு செல்வந்தனுடைய இதயத்தில் ஒரு இரக்கத்தின் சுனை சுரக்க அவன் இவருக்கு உதவி செய்தார். தொடர்ந்து அவருடைய சிபாரிசின் பேரில் பலர் உதவி செய்தார்கள். அதனுடைய விளைவாக 20 ஆண்டு கால தன்னுடைய ஆராய்ச்சியில் உருவாக்கப்பட்டிருக்கிற அந்த எந்திரத்தை உருவாக்கி வெளியிலே கொண்டு வந்தார். அதுதான் டீசல் என்ஜின். அது இல்லாத ஒரு காலகட்டத்தை நீங்கள் யோசித்து பாருங்க எப்படி இருக்கும்னு. இப்போ கப்பல் போவதிலிருந்து மிக என்ன சொல்வது, பல ஒரு வினாடிக்கு பல கிலோமீட்டர்கள் பயணம் செய்யக்கூடிய, ஒளியை விட வேகமாக செல்லக்கூடிய ராக்கெட்டுகள், விமானங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இவைக்கெல்லாம் அடித்தளமாக இருப்பது இவருடைய கண்டுபிடிப்பு. விரைவிலே புகழின் சிகரத்தை எட்டி பிடித்தார். ஆனால் ஒரு நாளிலே தற்கொலை செய்து கொண்டார். அவருடைய மகன் யூஜின் டீசல் அறிஞர்கள் மத்தியிலே, தொழிலதிபர்கள் மத்தியிலே பேசும்போது அந்த உரையிலே சொன்னார், என்னவென்று தெரியவில்லை, என்னுடைய தகப்பனார் உழைப்பால் உயர்ந்த உத்தமர், மிகச்சிறந்த அறிவாளி, மிகச்சிறந்த கண்டுபிடிப்பை நிகழ்த்தி காட்டி மனுக்குலத்திற்கு வரப்பிரசாதமாக விளங்கினவர். ஆனால் அவர் அடிக்கடி சொல்லுவார், என் வாழ்க்கை தற்கொலையில் தான் முடியும் போல் தெரிகிறது என்றே சொல்லுவார். நாங்கள் அதை ஒரு பொருட்டாக எண்ணவில்லை. தாமதமாக தான் தெரிந்தது அவர் சொன்னபடியே அவருடைய வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று. இப்படி ஒரு நீண்ட பட்டியல் சொல்லிக்கொண்டே போகலாம். இதற்கு பின்னால் இருப்பது அமைதியின்மை, நிம்மதியின்மை, மகிழ்ச்சியின்மை, சந்தோஷமின்மை. ஆனால் இங்கே இந்த மனிதனை பற்றி நாம் வாசிக்கும்போது அவன் தன் வீட்டார் அனைவரோடும் கூட கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிருந்தான் என்று சொல்லுகிறது. எத்தனை ஆச்சரியம்! சோகத்தில் ஆரம்பிக்கிற அந்த வரலாறு ஒரு மகிழ்ச்சியான அனுபவத்தை கூறி முடிவடைகிறது. அப்படியானால் இந்த மாற்றத்திற்கு காரணம் என்ன? என்ன நடந்தது? அதை ஒன்றன் பின் ஒன்றாக இப்பொழுது சொல்லுகிறேன், கவனியுங்கள். 1, 26வது வசனத்திலே, சடிதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டன, எல்லாருடைய கட்டுகளும் கழந்து போயின. அதிலே முதல் குறிப்பு,
சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படி பூமி மிகவும் அதிர்ந்தது. இதை வாசிக்கும் போது நற்செய்தி அறிவிப்போடுள்ள தொடர்பில் என் மனதில் வந்த முதல் சிந்தனை, இந்த மனிதன் மேலே அக்கறை உள்ள தெய்வம், கரிசனை உள்ள தெய்வம், அவனை தம்முடைய ஆசீர்வாதத்தால், மனமகிழ்ச்சியால், இரட்சிப்பால் அலங்கரிக்க வேண்டும் என்று விரும்புகிற தெய்வம் அவனுடைய வாழ்க்கையிலே ஈடுபடத் தொடங்குகிறார். அவருடைய முதல் கட்ட நடவடிக்கை வாழ்க்கையின் அஸ்திபாரத்தை அசைக்கிறார். இன்றைக்கும் பாருங்கள், கடவுள் மனிதர்களை வித்தியாசமான முறைகளிலே சந்திக்கிறார். நீங்க எப்படிங்க ரட்சிக்கப்பட்டீங்க, நீங்க எப்படி ஆண்டவருக்குள்ள வந்தீங்க, உங்களை பற்றி கொஞ்சம் சாட்சி சொல்லுங்களேன் அப்படின்னு இங்கே உட்கார்ந்திருக்கிற உங்களை பார்த்து சொல்ல சொன்னால், பிரதர் மாணிக்க வாசகம் அவரிடத்திலிருந்து ஆரம்பித்து நீங்கள் அப்படியே சொல்லிக்கொண்டு வாருங்கள் என்று சொன்னால், கடைசியாக ஜெய்சிங் பிரதரிடத்தில் வந்து முடியும். சொல்லும்போது நீங்கள் யார் என்றும், உங்களுடைய பின்னணி என்னவென்றும், நீங்கள் எப்படி இரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளே வந்தீர்கள், கர்த்தர் யாரை பயன்படுத்தினார், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களை சந்தித்தார் என்பதை நீங்கள் சாட்சியாக சொல்லுவீர்கள். அப்போது தெரியும், எல்லாரையும் ஒரே விதமாக அவர் என்ன செய்யவில்லை, சந்திக்கவில்லை. வித்தியாசமான முறைகளிலே சந்திக்கிறார். இங்கே இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் குறுக்கிடுகிறார். அவனை தம்மண்டை கொண்டு வருவதற்கு, அவனை இரட்சிப்பின் பாதையிலே கொண்டு வருவதற்கு, தேவனுடைய பிள்ளையாக மாற்றுவதற்கு அஸ்திபாரத்தை அசைக்கிறார். ஆம், இன்றைக்கும் ஆண்டவர் அப்படி செய்கிறார். எத்தனை உதாரணங்களை சொல்ல முடியும். ஒரு புகழ்பெற்ற மாபெரும் நடிகர், கணவன் மனைவி இருவருமே இணைந்து நடித்த படங்கள் பல. செல்வாக்கு பெற்ற மனிதர்கள், நன்றாக நடிக்கக்கூடியவர்கள், பக்தி படங்களிலே முன்னணியிலே நடிக்கக்கூடிய ஒருவர். ஆனால் சினிமா துறையிலே மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட்டு இழப்புக்கு உள்ளானார். கடன் பாரம் சுமை தாங்க முடியவில்லை. ஒரு ஓடி ஒளிந்தார். கடன்காரங்களிடத்தில் இருந்தெல்லாம் தப்பிப்பதற்காக மிரட்டலுக்கு பயந்தார். இப்படியெல்லாம் அவர் அல்லாடி கொண்டிருந்த போது வாழ்க்கையிலே ஒரு முடிவுக்கு வந்தார், செத்து விடுவதுதான் நல்லது என்று. ஆகவே அவர் தற்கொலைக்காக முயற்சிக்கிற அந்த முடிவுக்கு வந்திருக்கும் போது கர்த்தர் அவரை சந்தித்தார். கர்த்தருடைய இரட்சிப்பின் கரம் அவருக்கு நேராக நீட்டப்பட்டது. கர்த்தரை ஏற்றுக்கொண்டார். கர்த்தரை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளையாக மாறினார் என்பது மட்டுமல்ல, குடும்பமாய் சினிமாவில் இணைந்து நடித்தவர்கள் குடும்பமாக கர்த்தருக்கு ஊழியம் செய்தார்கள், செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது வயது முதிர்ந்த தம்பதிகளாக இருக்கிறார்கள். ஏவிஎம் ராஜன் தம்பதியினர் அல்லவா? கர்த்தர் அந்த மனிதனை தம்மிடத்தில் கொண்டு வருவதற்கு அஸ்திபாரத்தை அசைக்கிறார். அந்த அஸ்திபாரத்தை அசைக்கிற அந்த நிகழ்வு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்டிருக்கிற பொருளாதார நெருக்கடியாக இருக்கலாம், அல்லது ஏற்பட்டிருக்கிற வியாதியாக இருக்கலாம், அல்லது யாரெல்லாம் உங்களுக்கு உதவுவார்கள் என்று கஷ்டத்தில், நெருக்கத்தில், ஆபத்தில் இருக்கும்போது யாரெல்லாம் நமக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்று நீங்கள் கருதினீர்களோ அவர்கள் திடீரென்று உங்களை விட்டு பிரிந்து போயிருக்கலாம், அல்லது உங்களை பகைத்து போயிருக்கலாம். சில வேளைகளில் அவர்கள் திடீரென்று எதிர்பாராத விதத்தில் இந்த உலகத்திலிருந்து மாற்றப்பட்டிருக்கலாம். ஒடிந்து போனீர்கள். என் வாழ்க்கையின் நம்பிக்கையே அற்றுப்போயிற்று, இனி என்ன செய்வது? வாழ்க்கையின் அஸ்திபாரமாக இருந்த அஸ்திபாரமே பிடுங்கப்பட்டு விட்டதே, அசைக்கப்பட்டு விட்டதே, என்ன செய்வது? சொந்து போகாதீர்கள். நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், இது தற்செயலாக நடக்கவில்லை. என்னை நேசிக்கிற ஆண்டவர் நான் போகிற அந்த பாவ வழியிலிருந்து என்னை திசை திருப்பி
அவர் பக்கமாக என்னை கொண்டு வருவதற்கு இந்த அதிர்வை ஏற்படுத்தி இருக்கிறார், இந்த அஸ்திபாரத்தை அசைத்திருக்கிறார். நான் ஆண்டவரிடத்தில் செல்வேன் என்று நீங்கள் அவரண்டை வர வேண்டும். அதற்காகவே ஆண்டவர் இதை உங்கள் வாழ்க்கையிலே அனுமதித்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று. 32ஆம் சங்கீதத்திலே சங்கீதக்காரர் தன்னுடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்கு முன்பு தன்னுடைய அனுபவம் எப்படி இருந்தது என்பதை விளக்கி காண்பிக்கிறார். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். அப்படின்னெல்லாம் பாவம் மன்னிப்பு பெற்றவர்களின் பாக்கியத்தை பற்றி சொல்லிவிட்டு அடுத்து சொல்றாரு, நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் எனக்குள் உலர்ந்து போயிற்று. நித்தம் என் கதறுதலினாலே நான் அடக்கி வைத்தபடியினால் என் பாவத்தை அறிக்கை செய்யாமல், அதை ஆண்டவரிடத்திலே சொல்லாமல், நான் நல்லவனைப் போல என்னுடைய உள்ளத்தில் அந்த பாவத்தை அடைத்து வைத்திருந்தபடி அந்த நாட்களிலே அவருடைய அனுபவம் என்னவாம்? நித்தம் என் கதறுதலினாலே. அப்போ நித்தம் கதறிக்கொண்டே இருக்கிறார். வாழ்க்கையிலே நிம்மதி இல்லை, அமைதி இல்லை, அழுகை. அதனால என்னாச்சா, என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. அப்புறம் என் சாரம் இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமாயிருந்ததால் என் சாரம் உஷ்ணகால வறட்சி போல வறண்டு போயிற்று. அந்த இடத்துல என் சாரம் உஷ்ணகால வறட்சி போல வறண்டு போயிற்றுன்னு சொல்றார் அல்லவா. அந்த சாரம் என்பது என்ன என்று கேட்டால், நம்மெல்லாம் ஆட்டுக்கறி சாப்பிடும்போது அந்த எலும்புக்கு உள்ள அந்த மேரோ மஜ்ஜைன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதனால் ஊனுன்னு சொல்லுவோம்ல, ரொம்ப டேஸ்டாக இருக்கும். என்னதான் ஆட்டுக்கறி நான் எவ்வளவு சாப்பிட்டாலும் அந்த எலும்பை உறிஞ்சும் போது அதிலிருந்து வர்றதை சாப்பிட்றது அது ஒரு தனி சுவைதான். அது கூட உலர்ந்து போயிற்று, வறண்டு போயிற்று. அப்போ அந்த நிலைமையில் சரீரத்திலே பலவீனம், வியாதி, கஷ்டம். அப்புறம் சொல்றாரு, உம்முடைய கரம் பாரமாயிருந்தபடியினால். கர்த்தருடைய கரம் பாரமான கரமா? இல்லையே. அது ஆசீர்வாதத்தின் கரம் அல்லவா, அது தேற்றுகிற கரம் அல்லவா, அது ஆறுதல் படுத்துகிற கரம் அல்லவா, அது அரவணைக்கிற கரம் அல்லவா, ஆசீர்வதிக்கிற கரம் அல்லவா, குணமாக்குகிற கரம் அல்லவா, பாரத்தை இறக்கி வைத்து இளைப்பாறுதலை கொடுக்கக்கூடிய கரம் அல்லவா. ஆனால் அந்த கரம் இப்பொழுது எப்படி இருக்கிறதாம்? பாரமாயிருக்கிறது. இவ்வளவும் கடினமான பாதைக்குள்ளாக போன போது அந்த மனிதன் ஒரு முடிவுக்கு வருகிறார். என்ன முடிவு? என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். முதல்ல சொன்னதை கொஞ்சம் விளக்கமாக சொல்றாரு. என் பாவத்தை அறிக்கையிட்டேன், அதை சொல்றாரு. என் மீறுதலை கர்த்தரிடத்தில் அறிக்கையிடுவேன் என்றேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவ்வளவும் கஷ்டங்கள் வரும்போது ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு. இனி பாவத்தை என்ன செய்யக்கூடாது? மறைக்கக்கூடாது. கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்ய வேண்டும், கர்த்தரோடு ஒப்புரவாக வேண்டும் அப்படிங்கிற அந்த முடிவுக்கு வர்றாரு. அந்த முடிவுக்கு வரும்போதே, தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். பாவத்தை அறிக்கை செய்த பின் மன்னித்தார் என்றல்ல, பாவத்தை அறிக்கை செய்கின்ற தீர்மானத்திற்கு வந்தபோதே கர்த்தர் மன்னிக்கிறார். அப்போ மனிதனுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அவர் எவ்வளவு ஆவலாய் காத்திருக்கிறார் என்பதை யோசித்து பாருங்கள். அந்த பாவ மன்னிப்பின் சந்தோஷத்தை அவர் பெற்று அனுபவிக்கிறார். அதுக்கப்புறம் சொல்றாரு, பாவ மன்னிப்பு கிடைத்தவனுக்கு எவ்வளவு பாதுகாப்பு இருக்கிறது என்று. 6வது வசனம் தானே சொல்லுது. இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி
விண்ணப்பம் செய்வான். ம் அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர். என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். பாருங்க, மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அணுகாது. அப்புறம் நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர். என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காக்கிறீர். இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்கிறீர். இந்த பதப்பிரயோகங்கள் எல்லாம் பாதுகாப்பை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ பாவ மன்னிப்பு பெற்றவர்களுக்கு அடுத்து கிடைப்பது என்ன? பாதுகாப்பு. பாதுகாப்பு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் வருகிறவர்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கிறது. பாவ மன்னிப்பு கிடைப்பதோடு கூட சேர்ந்து என்னவும் கிடைக்கிறது? பாதுகாப்பு கிடைக்கிறது. பாதுகாப்பு கிடைக்கிறது. அந்த பாதுகாப்பை இரண்டாக பிரிக்கலாம். ஒன்று, எதிர்காலத்தில் பாவத்தின் விளைவாக, பாவத்தின் சம்பளமாக வரவிருக்கிற நியாய தீர்ப்பு, இரண்டாம் மரணம் என்னும் அக்கினி கடல், நரக தண்டனை, அதிலிருந்து விடுதலை கிடைப்பது மட்டுமல்ல, இந்த பூலோக வாழ்விலும் தேவன் நமக்கு என்ன செய்கிறார்? பாதுகாப்பை கொடுக்கிறார். பாதுகாப்பு கொடுப்பது மட்டுமல்ல, இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்கிறேன். கொஞ்சம் முன்னாடி பார்க்கும்போது நித்தம் என் கதறுதலினாலே, கதறுதல் நிறைந்த, அழுகை நிறைந்த, புலம்பல் நிறைந்த வாழ்க்கை இப்பொழுது மாறி என்னவா? இரட்சணிய பாடல்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிற, நிரம்பி இருக்கிற ஒரு அனுபவம், வாழ்க்கையை களிப்பாய் மாற்றின ஒரு அனுபவம். என் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, உங்களை நேசிக்கிற ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை மறுரூபமாக்கும்படி விரும்புகிறார். சோர்ந்து போன உங்களுடைய வாழ்க்கையை, துக்கம் நிறைந்த உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமான வாழ்க்கையாக மாற்றும்படி விரும்புகிறார். நீங்கள் செய்வதென்ன? அவரண்டை வாருங்கள், அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் பாவி என்பதை ஒப்புக்கொண்டு அவரிடத்தில் அறிக்கை செய்யுங்கள். நீங்கள் அவரண்டை நெருங்குவதற்கு ஒரு அடி எடுத்து வைத்தால் அவர் உங்களை நோக்கி 10 அடி முன்னாலே வருகிறார். என் பாவங்களை மறைக்காமல் அறிக்கையிடுவேன் என்றேன், என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தேன். அந்த தீர்மானத்திற்கு வரும்போதே நம்மை நேசிக்கிற, மன்னிக்கிற ஆண்டவர் எவ்வளவு ஆச்சரியமான தேவன். அடுத்து என்ன சொல்றாரு? 8வது வசனத்திலே, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அப்போ இங்கே பாருங்கள், ஆண்டவர் அடுத்து என்ன செய்கிறார்? பாவ மன்னிப்பு பெற்றவர்களை வழி நடத்துகிறார். நான் உனக்கு போதிப்பேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். எவ்வளவு ஆச்சரியமான தேவன்! காணாமற் போன ஆட்டை தேடி கண்டுபிடித்த மேய்ப்பன் அந்த ஆட்டை கண்டுபிடித்து விட்டு தன் கையில் இருக்கிற கம்பு அல்லது கோலினால் 4 அடி கொடுத்து, உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தால் நீ விட்டு போய் எங்கேயாவது போய் இப்படி சிக்கி சீரழிந்து கொண்டிருப்பாய், உன்னை அப்படியே விட்டுருக்கணும். ஆனாலும் பாவப்பட்டு வந்து தேடி வந்து உன்னை நான் கண்டுபிடிச்சு உன்னை அந்த ஆபத்திலிருந்து காப்பாற்றிட்டேன். இப்போ நான் முன்னாடி போகிறேன், மரியாதையாக பின்னாடி வந்து சேரு, வீட்டில் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனானா மேய்ப்பன் போகவில்லை. இப்படி போகவில்லை. மாறாக அது எந்த நிலையில் இருக்கிறதோ, எந்த அழுக்கான நிலையில் இருக்கிறதோ, பயத்தினால் மிரண்டு போய், வேர்த்து போய், அப்புறம் இயற்கை உந்துதலால் மலஜலாதி கழித்து அப்படியெல்லாம் நாற்றம் எடுத்த நிலையில் இருந்தாலும் அப்படியே தூக்கி தோளின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டு வரைக்கும் சுமந்து கொண்டு போனான். அதுதான் ஆண்டவர், அதுதான் நல்ல மேய்ப்பர். இந்த பாரு, நீ பாவத்தில் கிடந்த, உனக்காக நான் உயிரை கொடுத்து உனக்கு ரட்சிக்கிறதுக்கு நான் என்ன செய்யணுமோ செஞ்சுட்டேன், இனி மரியாதை நீ அங்கே வந்து சேர்ந்துரு, அது ஓம் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு போனார்னா நம்மளை எத்தனை பேர் போவோம்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டார். நித்திய வீட்டுக்கு சென்று சேரும் வரை நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை சுமக்கிற ஆண்டவர் ஒரு நாளில் நம்முடைய பாவத்தை சுமந்தார் சிலுவையில் தம்முடைய சரீரத்திலே. ஆனால் அனுதினமும் நம்மையும் நம்முடைய பாரங்களையும் என்ன செய்கிறார்? சுமந்து கொண்டே இருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த நல்ல தேவனுடைய பிள்ளைகளாக மாறுவது எவ்வளவு பெரிய சிலாக்கியம் பாருங்கள். சரி, நான் சொல்ல வந்த விஷயம், இந்த மனிதன் தூங்கி கொண்டிருக்கிறான்.
அவனுக்கு நித்திரை தெளிய வேண்டும், தன்னுடைய நிலையை அவன் உணர வேண்டும், அவன் ஆண்டவரை அறிய வேண்டும். அதற்கு ஆண்டவர் செய்த முதலாவது காரியம், அஸ்திபாரத்தை அசைக்கிறார். அதற்கு ஒரு நிலநடுக்கத்தை பயன்படுத்துகிறார். அதை பற்றி நாம் விளக்கமாக சிந்தித்தோம். அப்ப இந்த அஸ்திபாரம் அசைந்ததும் சிறைச்சாலை கதவுகள் என்ன செய்தன? திறவுண்டன. தூங்கிக்கிட்டு இருந்த இவன் சத்தம் கேட்ட உடனே என்ன செஞ்சிட்டாங்க? முழிச்சிட்டான். அப்போ இவனை விழிக்க வைப்பதற்காகவே இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. நம்மை ஆண்டவர் நேசிக்கிறதினால் நாம் யார் என்று நம்மை உணர வைக்கும்படியாகவும், நாம் பாவி என்று உணரும்படியாகவும், நமக்கு ஒரு இரட்சகர் தேவை என்பது உணரும்படியாகவே அவரண்டை வருவதற்கு சில சூழ்நிலைகளை ஆண்டவர் அனுமதிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம மீண்டும் இதன் மூலமாக பார்க்கிறோம். சரி, அப்படி விழித்து கொண்ட இவன் அடுத்து என்ன செய்கிறான்? தீபங்களை தற்கொலை செய்வதற்கு முயற்சிக்கிறான். அப்படித்தான் வாசிக்கிறோம். கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடிப்போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். தற்கொலைக்கு முயற்சிக்கிறான். அப்படி தற்கொலைக்கு முயற்சித்தது கைதிகள், கட்டுண்டவர்கள் ஓடிப்போனார்கள் என்று எண்ணி. அது தவறான எண்ணம், அப்படித்தானே? அது உண்மை கிடையாது. ஏனென்றால் பவுல் பின்னாலே சொல்லுகிறார், நாங்கள் யாரும் தப்பிச்சு ஓடலை, இங்கே தான் இருக்கிறோம் சொல்றாரா? அப்ப இவன் இவ்வளவு முயற்சி எடுப்பதற்கு காரணம் என்ன? தற்கொலைக்கு முயற்சிக்கிறது காரணம் என்ன? ஒரு ரோம அரசாங்க சட்டத்தின்படி ஒருவன் கடமையிலே தவறினால் அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கப்படும். அப்போ இப்போ இவன் தூங்கி கொண்டிருக்கிறான். இப்போ கைதிகள் எல்லாம் தப்பி ஓடிவிட்டார்கள் என்றால் கடமையில் தவறின காரணத்திற்காக ரோம அரசாங்கத்தால் மரண தண்டனைக்குள்ளாக்கப்படுவான். அடுத்த நாள் காலையிலே இந்த செய்தி மிகப்பெரிய காட்டுத்தீ போல பேப்பர்களில் எல்லாம் வரும். செய்திகள் பரவும். அசிங்கமாக இருக்கும், அவமானமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு கேவலமான மரணத்தை அனுபவிப்பதை விட நாமே செத்து விடுவோம் என்ற நிலையில் தற்கொலைக்கு முயற்சிக்கிறான். அவனுடைய தவறான எண்ணம் தற்கொலைக்கு நேராக நடத்துகிறது. இன்றைக்கும் வாழ வேண்டிய வயதிலே உண்மையான வாழ்க்கையின் அர்த்தத்தை புரியாமல், வந்து சேருகின்ற இரட்சகரண்டை வராமல், வாழ்விலை பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியாமல், தற்கொலை ஒன்றுதான் இதற்கு தீர்வு என்ற நிலையில் வாழ வேண்டிய வயதிலே வாழாமல் தற்கொலை செய்து கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? அவர்களை பார்த்து இன்றைக்கு நாம் சொல்லுகிற அன்பின் செய்தி என்னவென்றால், பவுல் சொன்னதை போல, நண்பனே, உனக்கு நீ கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே. உன்னை நீயே ஏன் அழிக்கிற? உனக்கு நீ ஒரு கெடுதியும் செய்து கொள்ளாதே. நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம். அதே மாதிரி இன்றைக்கு உலகத்தை பார்த்து நாங்கள் சொல்லுகிறோம், நண்பர்களே, உங்களுடைய செயல்களினால் உங்களை நீங்களே கெடுத்துக் கொள்ளாதீர்கள். இன்றைக்கு மனிதர்கள் தங்களுடைய பாவ செயல்களினால் தங்களையே கெடுத்துக் கொள்ளுகிறார்கள். புகைப்பிடிக்கிற பழக்கம், மதுபானம் அருந்துதல், சீர்கேடான வாழ்க்கை, நெறிதவறின வாழ்க்கை, அது மட்டுமல்ல கூடா நட்பு, பொய், பித்தலாட்டம், மாய்மாலம், எல்லாம் பாவமான காரியங்கள். தங்களை தாங்களே சேதப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். போதைப் பொருளுக்கு அடிமையாகிறார்கள். நாளடைவிலே இவர்களுடைய உயிரை அவை பறிக்கும் என்று தெரியாமல் இருக்கிறார்கள். தெரிந்தும் விடுதலை பெற முடியாமலும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை பார்த்து நாங்கள் சொல்லுகிறோம், உனக்கு ஒரு தீங்கும் வரவைத்துக் கொள்ளாதே. உன்னுடைய வாழ்க்கையை யதார்த்தமான மகிழ்ச்சியால், சந்தோஷத்தால் நிரப்ப இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து காத்திருக்கிறார். இவர் ஒருவர் யாருமே இல்லை என்றால் தானே நீ தற்கொலை செய்ய வேண்டும். ஒருவர் இருக்கிறாரே, உன்னையும் உன்னுடைய பாரங்களையும் பாவங்களையும் சுமப்பதற்கு சுமந்தவர் இருக்கிறாரே, ஏன் அவரண்டை வருவதற்கு தயங்குகிறீர்கள்? அந்த லேகியோன் என்கிற அநேக பிசாசுகள் பிடித்த அந்த மனிதன் கல்லுகளினாலே தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டது போல இன்றைக்கு மனிதர்கள் தங்களுடைய பாவ செயல்களினால் தங்களையே அழித்துக் கொள்ளுகிறார்கள். வேண்டாம் சிநேகிதரே,
வாருங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவண்டை. அடுத்து இவன் என்ன செய்கிறான்? தீபங்களை கொண்டு வரச் சொல்லி, அப்படித்தானே வாசிக்கிறோம் வசனம் 29. அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி. அப்போ பாருங்க, அவன் தூங்கிக்கிட்டு இருந்தான், நித்திரையில் இருந்தான். ஒரு பாவியான மனுஷனை பொறுத்த மட்டில் அவன் நித்திரையாக இருந்ததை எப்படி சொல்லலான்னா, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவனாக இருக்கிறான். நித்திரையில் இருக்கிறவன் தன்னை சுற்றி நடப்பது என்னதென்று அறியாதிருக்கிறதை போல, மரித்தவன் தன்னை சுற்றிலும் நடக்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறது போல, இன்றைக்கு பாவிகளான மனிதர்கள் ஆவிக்குரிய மரணத்திற்குள்ளாக்கப்பட்டிருக்கிறபடியினால் தன்னை சுற்றிலும் இருக்கிறது இருள் சூழ்ந்திருக்கிறது என்பதை அறியாதிருக்கிறார்கள். இவனும் அப்படித்தான் நித்திரையில் இருந்தான். ஆனால் இப்போ ஆண்டவர் ஏற்படுத்தின அந்த அதிர்வின் மூலமாக, அஸ்திபாரத்தை அசைத்ததின் மூலமாக விழித்து கொண்ட இவன் அப்பொழுது உணர்கிறான், இருளில் இருக்கிறேன் என்று. இருளிலே இருக்கிறேன் என்ற உணர்வு வந்ததும் அவன் என்ன செய்கிறான்? தீபத்தை தேடுகிறான், வெளிச்சத்தை தேடுகிறான். என்றைக்கு மனிதன் தன்னுடைய பாவ இருளில் சிக்கி தவிக்கிறேன் என்பதை உணர்கிறானோ, அந்த சந்தர்ப்பத்திலேயே இயல்பாகவே அவனுக்குள் வரக்கூடிய எண்ணம், என் வாழ்க்கையிலே வெளிச்சம் வேண்டும், என் இருண்ட வாழ்க்கை ஒளிமயமாக வேண்டும். எத்தனை நாளுக்குத்தான் என்னுடைய வாழ்க்கை இப்படி இருண்டு கிடப்பது? அப்படி ஒளிக்காக, வெளிச்சத்துக்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்ற மனித சமுதாயத்தை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவண்டை வந்து வாழ்க்கையிலே இருள் நீங்கி ஒளிமயமான வாழ்வை தனக்கு சொந்தமாக்கி கொண்டவர்கள் ஏராளம் ஏராளம். அப்போ தீபங்களை கொண்டு வர சொன்னபோது அடுத்து என்ன செய்கிறான்? பவுலும் சீலாவும் இருக்கிறதை பார்க்கிறார், தேவ ஊழியர்கள் இருக்கிறதை பார்க்கிறார், அவர்களிடத்தில் ஓடோடி வருகிறான். அடுத்து நாம் பார்க்கும்போது அவர்கள் மூலமாக வேத வசனத்தை கேட்கிறான். வேத வசனத்தை கேட்கிற அவன் விசுவாசிக்கிறான், ஏற்றுக்கொள்ளுகிறான், பாவ மன்னிப்பை பெறுகிறான், நித்திய ஜீவனை பெறுகிறான். தான் மனம் திரும்பியதன் அடையாளமாக அன்றைக்கு இரவே ஞான ஸ்நானம் பெறுகிறான். வீட்டார் அனைவரோடும் கூட மகிழ்ச்சியாய் இருக்கிறான். என் அருமையான சகோதரனை, சகோதரியே, இந்த நாள் உங்களுடைய இருண்ட வாழ்வில் ஒரு ஒளிமயமான வாழ்க்கையாக மாறுகிற ஒரு பொன்னான நாளாக அமையட்டும். இவரண்டை வந்து வாழ்க்கையிலே பிரகாசிப்பிக்கப்பட்டவர்கள், வாழ்க்கை ஒளிமயமானவர்கள் பல கோடி. அதில் நீங்களும் ஒருவராக மாறலாமே. அவர் உங்களை நேசிக்கிறார். நீங்கள் இந்த மேன்மையான சாக்கியத்திற்குள்ளாக வர வேண்டும் என்பதற்காகவே 2000 ஆண்டுகளுக்கு முன் உங்களுக்காக இந்த பூமிக்கு மனுஷனாக வந்து தம்முடைய சொற்களாலும் செயல்களாலும் தாம் மெய்யான தேவன் என்பதையும் அவரே உலக இரட்சகர் என்பதையும் வெளிப்படுத்தி காண்பித்தார். கடைசியில் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தினுடைய பாவத்தையும் தன்னுடைய மாசற்ற சரீரத்திலே சுமந்து கொண்டு சிலுவையிலே பலியானார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். அவருடைய கதை அதோடு கூட முடிந்துவிட்டது. அப்படியல்ல, மரித்தவர்கள் எல்லாரும் அவர்களுடைய கதை அதோடு கூட முடியும் போது இவர் ஒருவர் மட்டும் மரணத்தை ஜெயித்து 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கும் ஜீவிக்கிறார், விரைவில் வரப்போகிறார். அவர் வந்து இப்பொழுது அவரை இரட்சகராக, ஆண்டவராக, தெய்வமாக ஏற்றுக்கொண்டவர்களை தம்மிடத்தில் சேர்க்கும்படி சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் வரும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், அவர் மூலமாய் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் இரட்சிப்பின் சந்தோஷத்தையும் நித்திய ஜீவனையும் சொந்தமாக்கி கொண்டவர்கள், அவருடைய பிள்ளைகளாக வாழ்கிறவர்கள் அவரிடத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். கண்ணீரும் கவலையும் துன்பமும் துயரமும் இல்லாத, இவைகள் நிறைந்த இந்த உலகத்தை விட்டு நீங்கி இவை எதுவுமே இல்லாத அந்த வானுலகத்தில் சேர்க்கப்பட போகிறார்கள். நாங்களும் போக போகிறோம். எங்களோடு கூட நீங்களும் வரலாமே. இந்த மென்மையான பாக்கியத்தை உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளலாமே. ஆகையினால் இந்த கூட்டம் முடிவடைய போகிற இந்த தருணத்தில் நீங்கள் நல்ல தீர்மானம் எடுத்தவர்களாக இந்த இடத்தை விட்டு திரும்பி செல்லும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் உங்களோடு இருப்பதாக. ஆமென்.